ஓகே, இந்த வீடியோ வந்து டவுட் கிளியரிங் செஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒரு பெக்யூலியரான சில கேள்விகள் இருக்குது. ஸோ அதுக்கான டவுட் என்ன சொல்கிறது, அதுக்கான ஒரு இதாக பார்த்துடலாம், ஒரு கிளாரிஃபிகேஷனாக வந்து பார்த்துடலாம். ஓகே, டக்குன்னு பார்த்துடலாம். ஓகேவா, ரொம்ப டைம் எதுவும் வேஸ்ட் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, PV 6167 கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக CA இன்சைட்ஸ் வீடியோ போடுங்க பிரதர், டெய்லியும் 1 or 2 வீடியோ போடுங்க, நல்லா இருக்கும் பிரதர். ஓகே, அடுத்தது ஆகஸ்ட் மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது பிரதர், கொஞ்சம் சீக்கிரமாக CA இன்சைட்ஸ் வீடியோ போடுங்க பிரதர். ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லா இதுலேயுமே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். கொஞ்சம் கேப் விழுந்துருது அவ்வளோதானே தவிர மற்றபடி இல்லை, எதுவும் இல்லை, நான் போடுறேன். ஓகே, கம்ப்ளீட் பண்ணிடுறேன், இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க பார்க்க. ஓகே, ஸோ உங்களோட கமெண்ட் எனக்கு எப்போவுமே வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். PV ஓகே, நான் கண்டிப்பாக போடுறேன் PV. ஓகே, அடுத்த இது பார்த்துருவோமா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, சந்துரு எஸ் அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ப்ரோ ஐ எம் எ பிகினர் ஃபார் தி பேங்க் எக்ஸாம், இஸ் இட் பாசிபிள் டு கிராக் தி IBPS clerk exam if I start preparing from now? Tell me openly about the possibility. ஸோ இந்த வார்த்தைக்காக தான் tell me openly about the possibility. ஸோ ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஸோ இந்த டவுட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ இந்த tell me openly about the possibility அப்படிங்கிறது சொல்லணும் அப்படின்னா கிளியர் பண்ண முடியுமா முடியாது அப்படிங்கிறது. ஸோ IBPS கிளர்க்கு கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக முடியும், ஆனால் கஷ்டம். எப்படி அப்படின்னா ரெகுலராக ஓடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களோட வேகமாக நீங்கள் ஓட வேண்டியதாக இருக்கும். ஸோ ப்ராப்பரான சோர்ஸ் சூஸ் பண்ணி ஸோ அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நிறையா பேர் வந்து 6 months ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க, ப்ராப்பரான சோர்ஸ் இருந்ததுனால கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அதனால் நீங்கள் வந்து நிறைய டீவியேட் ஆகாமல் ஸோ நிறைய செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது வேண்டாம். ஓகே, ஸோ அது வந்து பாதியாக குறைச்சிடும். அதனால் வந்து நீங்கள் நிறைய படிக்க பாருங்கள், டைம் எதுவும் அதிகமாக வேஸ்ட் பண்ணாமல் நிறையா ஸ்பெண்ட் பண்ணி நிறையா கற்றுக்குங்க. மெயின்ஸ் லெவல் சம்ஸ் நிறைய போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்தது ஓகே உங்களுக்கு பார்த்தாச்சு. ஓகே, இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. என்ன அப்படின்னா, அண்ணா ரீசண்டாக USA டேரிஃப் இஷ்யூவில் GDP அண்ட் நிறைய ஃபோர்காஸ்ட் சேஞ்ச் ஆகுமே, அப்போது ஆகஸ்ட் அப்புறமா வர நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமா? இந்த மாதிரி கேள்வி தான் எதிர்பார்த்தேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரும். ஓகேவா, US வந்து நம்ம மேலே டேரிஃப் போட்டாங்க, ஸோ அதை வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு நிறைய பிரச்சனை வரும். ஸோ அதை டேக்கிள் பண்ண நம்ம வந்து நிறைய கண்ட்ரி கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து நம்ம வந்து USA கூட 45 பில்லியன் வந்து ட்ரேட் சர்ப்ளஸில் இருக்கும். ஸோ அதை வந்து காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னா பெரிய ப்ராசஸ். ஸோ ஆனால் அதில் வந்து நிறைய ஃபோர்காஸ்ட் அடி விழுகும். ஓகேவா, GDP ப்ரிடிக்ஷன் இருக்குது, அதில் வந்து கம்மியாகும். ப்ளஸ் ஏன்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து அதை வச்சு தான் ஓகே குளோபல் எக்கனாமிக் என்ன சொல்கிறது ஸ்டெபிலிட்டியை வச்சு தான் வந்து ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஓகேவா, அதனால் வந்து ஒவ்வொரு குவார்ட்டருமே வந்து சேஞ்ச் ஆகும். மற்றபடி இது வந்து பெரிய அளவுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் இல்லை. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு 6 to 6.5 அந்த ரேஞ்சில் தான் வந்து GDP எல்லா ப்ரிடிக்ஷனும் இருக்கும் இந்த இயரில். ஓகேவா, கம்மியாச்சு அப்படின்னா 5.9 அந்த மாதிரிலாம் ரேராக இருக்கும், ஆனால் வரும். ஓகே, ஆனால் வந்து இது ஒரு நல்ல கேள்வி. ஸோ இது வந்து எலாபரேட்டாக பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, 1 மணி நேரம் பேசலாம். ஆனால் இந்த மாதிரி கேள்வி கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது வந்து நல்ல கேள்வி. ஓகே, கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும், ஆனால் அது வந்து ஈஸி தான். ஓகே, அந்த அளவுக்கு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணாது. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, சரி உங்கள் பேர் நான் சொல்லிட்டேன்னா, ஓகே யார் கேட்டது அப்படின்னா ஸ்டாப் ஹா ட்ரையல், கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல, ஸ்டாப் ஹா ட்ரையல். ஓகே, அவங்க தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, அடுத்தது வந்து ஒரே நிமிஷம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து ஜெயபிரதா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தலை வணக்கம் தலை, நானும் தலை ஃபேன் தான். ஐயோ தலைன்னு வேறு சொல்லக்கூடாது, ஏகே ஃபேன் தான். உங்கள் ட்ரீம் போஸ்ட் என்ன? கிளர்க்கு செலக்ட் ஆனீங்கன்னா எகெயின் PO எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுவீங்களா? இது ஃபஸ்ட்டு கேள்வி. இன்னும் 2 கேள்வி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். என்னோடய ட்ரீம் போஸ்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, இப்போதைக்கு என்ன ட்ரீம் அப்படின்னா எக்ஸாமை ஏதாவது ஒன்று கிளியர் பண்ணி இந்த ட்ராப்பில் இருந்து வெளியில் போகணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ எப்படியாவது
ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் தூங்குற நேரத்தை தவிர எப்படியாவது ஏதாவது ஒன்று படித்து மண்டையில் ஏறுதோ இல்லையோ, ஸோ இதுலேயே இருந்து ஒரு 6 மாதத்தில் கிளியர் பண்ணிவிட்டு ஓடிடணும். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் பண்ணி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நிறைய பண்ணி இதாகாமல் இருக்குது. ஸோ இந்த டைமும் அது மாதிரி பண்ணிடாமல் போகணும். அது மட்டும் தான் என்னோடய ட்ரீமே தவிர எனக்கு ட்ரீம் போஸ்ட் இவ்வளோ சம்பளம் வாங்கணும், இந்த போஸ்ட்டுக்கு போகணும், ஆர்பிஐ கவர்னர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எதுவும் இல்லை உண்மையாலும் சொல்லணும்னா. ஸோ அதுதான் உண்மை. போதும், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஈவினிங் வந்தாமா கிளர்க்கு வேலைக்கு போனோம் அப்படின்னா 5:30 மணிக்கு வந்துடலாம். ஓகேவா? எஸ்பி கிளர்க்கு போனீங்க அப்படின்னா இனிஷியலாக ஒரு 6:30 7 மணி ஆகும். அதுவும் ஒரு 6 மாதத்தில் 6 மணிக்குள்ளே வந்துடுற மாதிரி இருக்கும். 10 மணிக்கு போனோமா 6:30 மணிக்கு வந்தோமா, 5:30 மணிக்கு வந்தோமான்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை. ஸோ நான் ப்ரீவியஸாக வந்து ஒர்க் பண்ணும்போது காலையில் 9 to 6 மணி 7 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நைட்டு வரைக்கும் படிப்பேன். அது ஒரு ஹெக்டிக்கான வாழ்க்கை. ஸோ அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறக்காக தான் நானும் முயற்சி பண்ணி ரிலீவ் ஆகி இப்போவும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் வந்து லேகாக இருக்குது. ஏன்னா என்னை விட நிறைய நான் டேலண்ட் இல்லை, என்னை விட முன்னாடி நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போடணும். அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், ஹார்ட் ஒர்க் போடுங்க. இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும், அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த விஷயம். எல்லா எக்ஸாமுமே கிளியர் பண்ணணும், எல்லா இதுலேயுமே வந்து ஈக்குவலாக ஹார்ட் ஒர்க் போடணும். ஓகே, அது முதல்ல ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அது எனக்கு தான் நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது கிளர்க்கு செலக்ட் ஆனீங்கன்னா எகெயின் பிஓ எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுவீங்களா? தெரில. சீரியஸாக ஹானஸ்டான பதில் வந்து தெரியலை. இப்போதைக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதா, அது டேரெக்டாக பிஓ ஆனாலும் சரி கிளிக் ஆனாலும் சரி எதுவுமே தெரியல எனக்கு. ஓகேவா? அடுத்த கேள்வி, ஒய் சேனல் நேம் நரிக்கூட்டம், எனி ரீசன்? ஐ லைக் திஸ் நேம் யூனிக் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஒரு ரீசன் கிடையாது, சும்மா தோணுச்சு. அதில் ஏதோ ஒரு யூடியூப்பில் பாட்டு இருக்கும்போது ஒரு மூவியோட ஷார்ட்ஸ் வந்து நான் பார்த்தேன். ஸோ நாங்கள் ஒரு நரிக்கூட்டம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது சும்மா போடலாமே, நம்ம வந்து சரி திடீர்னு ஏதாவது ஒன்று பண்ணால் தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். ரொம்ப யோசிச்செல்லாம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சொதப்பிக்கும். ஸோ அதனால் ஜாலியாக பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பேர் வச்சது தான். அதே மாதிரி தான் இப்போ டெலிகிராம் சேனல்லேயும் வந்து அரிகாட்டோ அப்படின்னு ஒரு நேம் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா ஜப்பானில் வந்து ஜப்பான் மொழியில் அது வந்து நன்றின்னு அர்த்தம், தேங்க்யூ. ஓகேவா? ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னா அதுவும் ஷார்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு சின்ன ஜப்பானோட ப்ரூஸ்லி அப்படின்னு ஒரு பையனை சொல்லுவாங்க. ஸோ அந்த பையன் வந்து சொல்லும் போது அழகாக இருந்துச்சு. ஸோ அப்போ பாட்டு இருக்கும்போது சரி பேர் வந்து இந்த மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சதான், அவ்வளோதான். ஓகே, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு அகாடமியில் 2 மந்த் பேசிக்ஸ் கிளாஸ் முடித்த ஒரு பிகைனர் நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணணும்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுங்க ஐயா. மெட்டீரியல்ஸ், மார்க் டெஸ்ட் பிளாட்ஃபார்ம், டெய்லி யூஸ் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ இதுக்கு நான் இதில் ஆன்சர் பண்ணால் லென்த்தாக போகும். அதனால் நான் வந்து தனியாக உங்களுக்கு முடிஞ்சால் நான் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா வந்து பேசிக்ஸ் படிக்கிறதா கஷ்டம், அதை தாண்டி அதிலேருந்து வெளியில் வர்றது வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, சோர்ஸ் மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணால் போதும். ஓகே, அதுதான் விஷயம். ஓகே, அவ்வளோதான். இன்னொருத்தர் கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா, ஐஸ்வர்யா வி. ஓகே, என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, அண்ணா நெக்ஸ்ட்டு வீடியோவில் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் எப்படி படிக்கணும்னு, எந்த சோர்ஸில் படிக்கணும்னு சொல்லுங்கள். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து நான் பெருசாக படித்தது வந்து அவ்வளோ டெப்த்தாகலாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரிகண்ட் அப்படிங்கிற ஒரு பப்ளிகேஷன். ஸோ இந்த புக் இருக்கு இல்லையா, ஸோ இது ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பின்னாடி தெரிஞ்சுது, அதனால தான் எடுத்தேன். அரிகண்ட் இது வந்து எப்போ வாங்கினதுன்னு தெரியல. இது ஸ்டாட்டிக் ஜிகே தான். ஓகேவா? ஸ்டாட்டிக் அவேர்னஸ் தான், பேங்கிங் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ். ஸோ இது வாங்கி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் என்ன அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஸோ அதிலிருந்து நீங்கள் அடிஷ்னலாக வந்து இந்த எம்சிக்யூ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த புக்கு வாங்கி படிக்கிறீங்கன்னா படிங்க. இல்லை அப்படின்னா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரோரா எஜுகேட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அரோரா எஜுகேட்டர் கண்ணாடி போட்டுட்டு கோட்டு போட்டுட்டு இருப்பார் தம்ப்நெயில்ல. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இது வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நான் அவங்களுக்கு தான் யூஸ் பண்ணேன். இந்த 2 மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இது ஒன்ஸ் வந்து நான் வந்து நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சதுனால எனக்கு புரிஞ்சதோ இல்லையோ நான் புரிஞ்ச மாதிரி எழுதிட்டேன். ஸோ அதவே நான் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் வந்து அவரோட வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பார்க்கும்போது எனக்கு ஓரளவுக்கு மார்க் வந்துட்டு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு எடுத்ததெல்லாம் வாங்கினப்போ 31 மார்க்கெல்லாம் வாங்கினேன். 31 32 அதாவது 40க்கு நான் சொல்கிறேன். ஓகே, அந்த மாதிரி கூட வந்தது. ஏன்னா வந்து ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணது தான். ஓகேவா? ஆனால் போன இதில் வந்து கரெக்டாக வரல. அதனால் வந்து இது வந்து யூஸ் ஆச்சு. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிகண்ட் ரீசெண்ட் எடிஷன் வாங்கும்போது. ஓகேவா? எவ்வளோ வந்துச்சு ப்ரைஸ்? 140 ரூபா போட்டிருக்கு. இப்போ இன்ஃப்ளேஷன்லாம் போட்டோம் அப்படின்னா ஒரு 160 ரூபாய்க்கு பக்கம் வரும். ஸோ வாங்குறீங்கன்னா வாங்கிக்கிங்க. ஓகேவா? சரி, இந்த வருஷம் வாங்கினேன்னு தெரியல, 2020 வாங்கினேன்னு நினைக்கிறேன். 20லேருந்து எழுதிட்டு இருக்கேன், காந்தி காலத்துலேருந்து எழுதுகிறேன். சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்த கேள்வி ஏதாவது இருக்கா?
ஓகே, லாஸ்ட் கேள்வி இதோட முடிச்சிடலாம். ஓகேவா, ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி இருக்குது. ஓகே, யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா பவித்ரா அவங்க கேட்டிருக்காங்க. மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் எப்படி டேக்கிள் பண்ணுறீங்கன்னு என்ன கேட்டிருக்கீங்க. நான் வந்து ஸோ அதுவே எனக்கு வந்து எனக்கும் அதான் கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்குது. ஸோ நான் வந்து மெயின்ஸ் லெவல் சம்ஸ் எல்லாம் வந்து நிறைய போட்டு பார்த்துட்டே இருக்கேன். அதை தாண்டி வந்து ஒரு சில விஷயங்களில் டைமை குறைச்சி இது பண்ண பார்க்குறேன். ஸ்லீப்பில் வந்து ஒரு மணி நேரம் கம்மி பண்ணுற பார்க்குறேன். ஸோ அப்படி தான் ஓகேவா. டெய்லியும் வந்து என்ன சொல்கிறது, டைம் வந்து பத்தாது. ஒரு மார்க் டெஸ்ட்டை போட்டு அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயே வந்து டைம் போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா தோண்ட வர கிளம்புன பூதம் மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா எல்லாம் புதுசாகவே இருக்கும். ஸோ அதனால் டைம் அப்படிங்கிற பார்த்தாது நம்ம முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாமுக்கு ஒரு 7 நாள் முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு பொட்டன்ஷியலாக போட்டு படிச்சிருவேன். கடைசி அந்த 7 நாள் வந்து வெறும் ரிவிஷன் பண்ணிவிட்டு போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த 7 நாள் வந்து நல்லா தூங்கிட்டு நல்லா ப்ராப்பரான ஒரு மைண்ட் செட்டில் போய் எழுத ட்ரை பண்ணுற இந்த இதில் மட்டும் தான் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரெஷராகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது, ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, ஸோ அதை தாண்டி ஓகே என்னால் வந்து ஹோல் டே வந்து ப்ரொடக்டிவாக படிக்க முடியலை. ஒரு நாள் நல்லா இருக்குது, அடுத்த நாள் வந்து டவுன் ஆகுது. எண்ட் ஆஃப் த டே சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத மாதிரி இருக்குது. ப்ளீஸ் ஷேர் யுவர் ஸ்ட்ராட்டஜி சார். உங்கள் ஃப்ரீ டைமில் ரிப்ளை பண்ணால் ஓகே. அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்கிறீங்க, அது வந்து படித்த மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஓகே, ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்கும். ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ மெயின்ஸ் லெவல் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு செக்ஷனல் மார்க் டெஸ்ட்டை போட்டுக்கிட்டு இப்போ குவான்ஸ் போடுறேன் அப்படின்னா அதை வந்து சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். அதை நான் 2 மணி நேரம் உட்காந்து மொபைல் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு 2 மணி நேரம் உட்காந்து சால்வ் பண்ணி பார்க்கும்போது அந்த 2 மணி நேரம் வந்து அந்த நாலேஜ் வந்து ஸோ ஒரு விஷயத்தில் மூழ்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த 2 மணி நேரத்தில் ஒரு 1.5 மணி அதை ஒரு 1/2 hour தாண்டிடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் டைம் போகிறதே தெரியாது. படித்து முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா. ஸோ அதனால் வந்து டைமை வந்து ப்ராப்பராக எக்ஸ்டெண்ட் பண்ணி படிக்க பாருங்கள். ஓகே, உங்களால் வந்து 1 மணி நேரத்தை படிக்க முடியுது அப்படின்னா அந்த 1 மணி நேரத்தில் வேறு எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா. அதனால் அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் நிறைய சோர்ஸ் வந்து சூஸ் பண்ணி படிக்காதீங்க. அது என்னோடய தாழ்வான வேண்டுகோள். அப்படி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சோர்ஸ் மட்டும் சூஸ் பண்ணிங்க, அதுவும் வந்து கண்டென்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கணும், அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க. ஓகேவா. 5 சம் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் 5 சம் நார்மலாக போட்டு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 25-30 நிமிஷத்தில் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த யூடியூப்பில் வந்து 1 மணி நேரம் இருக்கும். ஸோ அந்த 1 மணி நேரத்தில் 1/2 மணி நேரம் வந்து வேஸ்ட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ எண்ட் ஆஃப் த வீடியோலையோ இல்லை எண்ட் ஆஃப் த டேலையோ வந்து நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போகும். ஓகே, அதுதான் விஷயம். ஓகேவா. ஓகே, ஸோ ஓகே அவ்வளோதான். ஓகே, சின்ன ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பை பாய்.